வெல்கம் டு கிச்சன் அமர்கலம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கற்பூரவள்ளி இலை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த மழைக்கு குழந்தைங்கள்லாம் சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம சாப்பாடாக செஞ்சு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்: ஜீரக சம்பா அரிசி 1 டம்ளர், பட்டை, கிராம்பு, அன்னாசி மூக்கு, பிரியாணி இலை, பூண்டு ஒரு 4 பல்ல திருகி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 3, கற்பூரவள்ளி இலை. குக்கர் காஞ்சனியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனியும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. திருகி வச்சுருந்த ஒரு 4 பல்லு பூண்டு, இதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாயும் கற்பூரவள்ளி இலையும் அதையும் போட்டு வணக்கிக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வணக்கிடுங்க. நல்லா பச்சை வாடை போகணும். இதனோட 1 டம்ளர் பால், இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேலு அரிசி போட்டுடுங்க. அரிசி போட்டுட்டு ஒரு கொதி வந்தனையும் ஒரு 3 கற்பூரவள்ளி இலையை அதில் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தனையும் நம்ம நிறுத்திடலாம். பாருங்கள், நம்மளுடைய கற்பூரவள்ளி சாப்பாடு ரெடி. சர்வ் பண்ணுங்கள், சூடாக சாப்பிடுங்க. சளிக்கு நல்ல இதமான கற்பூரவள்ளி இலை சாப்பாடு ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.